ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் பேச போகிறது நம்ம தமிழ் சினிமாவை சேர்ந்த ஒரு சில நடிகர்கள் மற்றும் நடிகைகள் சரக்கடிக்கிறதுன்றது ஒரு சாதாரணமான விஷயம் ஆயிடுச்சு இல்லைங்களா? பார்ட்டிக்கு போடுறேன், பப்புக்கு போகிறேன் அப்படின்றதெல்லாம் ரொம்ப சாதாரணமான விஷயம். இருந்தாலும் தமிழ் சினிமாவில் குறிப்பிட்டு சொல்லணும்னா ஒரு சில நடிகர்கள் சரக்கில் கொஞ்சம் கூட தண்ணி கலக்காமல் ராவா அடிப்பாங்களாம்பா. நேது ராவா அடிப்பாங்களா? ராவா அடிக்கிறதெல்லாம் யார் அடிப்பா தெரியுமா? யார் அடிப்பா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் விவகாரம் வேற மாதிரி போவோம். ஆனால் அந்த மாதிரி விவகாரத்துக்குள்ள போவானா? ஆனால் இந்த மாதிரி ராவா அடிக்கிறவங்களுக்கு என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதுசாக வந்த எந்த புது குடிக்காரனாலையும் உடனே ராவா அடிக்க முடியாதுங்க. அதாவது நாடி, நரம்பு, ரத்தம், செதை, மூளை, புத்தி இது எல்லாத்துலேயும் குடிவெறி ஊறி போனவங்களால மட்டும்தான் தண்ணி கலக்காம சரக்க ராவா அடிக்க முடியும். அந்த மாதிரி முரட்டுத்தனமான குடிகார நடிகைகள்லாம் யார் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இது எதுக்குப்பா நாட்டுக்கு வீட்டுக்கெல்லாம் ரொம்ப முக்கியமா? ஏன் பாங்க டைமை வேஸ்ட் பண்ற அப்படின்ற மாதிரி என்ன கேட்டீங்கன்னா, இது டைம் வேஸ்ட் வீடியோ கிடையாதுங்க. இந்த மாதிரி நடிகர்கள் மற்றும் நடிகைகளை தான் நாம மானசீக தலைவர்களா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். ஃபியூச்சர்ல ஃபாலோ பண்ணி அரசியல் வரைக்கும் கொண்டு போக போறதும் நம்ம தான். அதனால இவங்களோட யோகிதையும் ஜாதகமும் தெரிந்து கொண்டால் இவங்களை சினிமாவில் மட்டும் வச்சு அழகு பார்த்துட்டு நம்ம வேலையை நம்ம பார்க்க போயிடுவோம் இல்லைங்களா? ஸோ அந்த ஒரு விழிப்புணர்வுக்காக தான் இந்த வீடியோல நான் இவங்களை பத்தி எல்லாம் பேச போறேன் நண்பர்களே. அதனால இப்போ வாங்க நேரம் கடத்தாம நம்ம வீடியோல போய் எந்தெந்த நடிகை எல்லாம் இந்த மாதிரி சரியான குடி, ராவான குடி அப்படின்றத பத்தி நம்ம பேசுவோம். இப்போ இந்த லிஸ்ட்ல முதலாவதா சொல்ல போற நடிகை யாருன்னு பார்த்தீங்கன்னா, நடிகை ஸ்ரீ திவ்யா அவர்கள். இவங்க அந்த காலகட்டத்தில் ஊதா கலர் ரிப்பன் அப்படின்ற மாதிரி நம்ம ரசிகர்கள்லாம் பார்த்து மெய் சிலிர்த்து போய் கிராமத்து நடிகை வண்டாப்பா இவ தான்ப்பா அடுத்த தென்னிந்தியாவின் குடும்ப குத்து விளக்கு அப்படின்ற மாதிரிலாம் இவங்களை தலையில தூக்கி வச்சு ஆடினாங்க. அதுக்கேற்ற மாதிரி இவங்களோட லுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். இவங்களும் ஒரு நல்ல நடிகை தான் அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். இருந்தாலும் இவங்களோட பயணம் எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லி இவங்க எப்படி குடிக்கு அடிமையானாங்க அப்படின்ற ஒரு கதைக்குள்ளேயே நான் வரேன். ஆரம்பத்தில் தெலுங்குல ஒரு சைல்டு ஆர்டிஸ்டா தாங்க இவங்க அறிமுகமானாங்க. அதுக்கப்புறம் தெலுங்குல ஒரு சில படங்கள் லீடர் நடிச்சதுக்கு அப்புறமா அந்த படங்கள் சரியா போகாத காரணத்தினால இவங்க தமிழ் பக்கம் தலையை திருப்பினாங்க. திருப்பின உடனே இவங்களுக்கு கிடைச்ச முதல் ஆஃபரே வருத்தப்படாத வாலிபர் சங்கம் அப்படின்ற ஒரு படம் தான். இந்த படத்துல சிவகார்த்திகேயன் அவர்கள் கூட சேர்ந்து நடிச்சதுக்கு அப்புறமா தென்னிந்திய தமிழ் படங்களில் ஒரு ரவுண்டு வந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இவங்க சிவகார்த்திகேயன் அவர்கள் கூட சேர்ந்து ஒரு 2 படம் நடிச்சாங்க. ரெண்டுமே பிளாக் பஸ்டர் ஹிட். அதுக்கப்புறம் தமிழ்ல நிறைய படங்கள் நடிச்சாங்க, எல்லாமே நல்லா ஹிட். ஆனா இப்படி நல்லா போயிட்டு இருக்கிற காலகட்டத்தில் தான் பாத்தீங்கன்னா இவங்க கொஞ்சம் கொஞ்சமா சினிமாவில இருந்து காணா போக ஆரம்பிச்சாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் என்னப்பா? அடுத்தடுத்து அந்த காம்படிஷன் கேட்டீங்கன்னா பாலிடிக்ஸ் நண்பர்களே, பாலிடிக்ஸ். அது என்ன பாலிடிக்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் எவ்வளவோ பாலிடிக்ஸ் நடந்தாலும் அடுத்தவனை கவுத்து விடுற பாலிடிக்ஸ்னு ஒன்று நடக்கும். அதாவது நம்ம ரஜினிகாந்த் அவர்களும் பல மேடைகளில் இது சிம்பாலிக்கா சொல்லியிருப்பாரு. அதை எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு தெரியாது. அது என்ன மேட்டர் அப்படின்றத நான் விளக்குறேன். அதாவது தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு நடிகையாகட்டும் ஒரு நடிகராகட்டும் இவங்க 2 பேரும் அவங்களோட கெரியர்ல நல்லா வளர்ந்து வரும்போது என்ன தெரியுங்களா பண்ணுவாங்க? கூட இருக்கிற சக நடிகர்கள் மற்றும் காம்படிட்டர் நடிகர்களை அவங்கள நண்டுகதை மாதிரி அப்படியே பிடிச்சி இழுத்து விட்டு அவனும் முன்னேற மாட்டான், இவனையும் முன்னேற விட மாட்டான். அந்த நண்டுகதை அதை தான் நான் பாயிண்ட் பண்றேன். இந்த மாதிரி இழுத்து விட்டுருவானுங்க. இந்த மாதிரி இழுத்து விடுறதுனால என்ன ஆகும்? நல்ல பீக்ல போயிட்டு இருக்கிற நடிகையோட கெரியரும் டிப்ல போயிட்டு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம காலி ஆயிடுவாங்க. அந்த மாதிரி நம்ம ஸ்ரீதிவ்யா அவர்கள் நல்ல படங்கள் நடிச்சு நல்ல பெரிய ஹீரோயினா வளர்ந்து வரும்போது இவங்களுக்கு காம்படேட்டரா இருந்த ஒரு சில நடிகைகள் அப்படி இப்படி காசை கீசை புரட்டி இந்த பொண்ணை எப்படியாவது கவுத்து விடணும்னு சொல்லி நம்ம வளர்ந்து வர நடிகை கிட்ட போய் என்ன பண்றது தெரியுங்களா? வாயன், நீ தான் நல்லா கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறல்ல, நம்ம 2 பேர் பார்ட்டி பண்ணுவோமா, நம்ம 2 பேர் பப்புக்கு போவோமா? சென்னை ஈசிஆர் பக்கம் அப்புறம் இங்க இருக்கிற 5 ஸ்டார் 7 ஸ்டார் ஹோட்டலுக்குள்ளலாம் போனீங்கன்னா சரியான பப்பு, சரியான பார்ட்டி பண்ற இடம்லாம் இருக்கு, நம்ம பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இவங்களை கொஞ்சம் கொஞ்சமா வலிச்சு சிகரெட் பிடிக்கிற பழக்கம், சரக்கடிக்கிற பழக்கம் இதுக்குள்ளெல்லாம் இழுத்து விட்டதுக்கு அப்புறமா என்னங்க பண்ணுவாங்க? நல்ல காசு ஒரு தடவை 2 தடவை இவன் பழக்கி விடுவான். 4வது தடவை 5வது தடவைலாம் இவங்களே தனியா போய் அடிக்கிறது. அதுக்கப்புறம் அடிக்க அந்த குடிகார கும்பல்கள்லாம் இவங்க கூட சேர என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, படத்தில் நடிக்கணுமா வேணாமா, காலையில இருந்து ஷூட்டிங் போகணுமா, நைட்டு போட்ட சரக்கு இன்னும் போத தெரியல, காலையிலலாம் ஏன் தெரிய முடியாது, 2 நாள் கழிச்சு வரேன் அப்படின்ற மாதிரிலாம் வித்தை காட்டுறது. இந்த மாதிரிலாம் வித்தை காட்டி என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில தயாரிப்பாளர்கள் மற்றும் இயக்குநர்கள் இந்த பொண்ணை வச்சு அடுத்தடுத்து நல்ல நல்ல படங்கள் எடுக்கலான்னு பார்த்தா ஷூட்டிங்கே ஒரே வரமாட்டா, குடிச்சிட்டு எங்கேயாவது படுத்துக்கிறா. இவளை நம்ம படத்தில் கேஸ்ட் பண்ணா நம்ம படத்தோட மான மரியாதையும் போகுது. அதனால இந்த பொண்ணை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கைட்டி விடலாம் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட ஃபிலிம் மேக்கர்ஸ் இவங்களுக்கு கொடுக்குற வாய்ப்பு தட்டி பறித்து விட்டார்கள். இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க இந்த ராவான கட்டிங் அடிச்சு மட்டையாகி காலைல ஷூட்டிங் வராதுதான் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதனால இவங்களோட வாழ்வாதாரம் போச்சோ இல்லையோ இவங்களோட சினிமா கெரியர் டிப் ஆகி விட்டது. ஸோ இவங்களோட இந்த குடிப்பழக்கத்துக்கு முக்கியமான காரணம் இவங்க கூட இருந்தே இவங்களை சதி பண்ணி குடிப்பழக்கத்தை ஏற்படுத்த விட்டு இந்த மாதிரி இவங்களை கவுத்து விட்டுட்டாங்கப்பா. இவ்வளவு ஏங்க இவங்களோட தங்கச்சியான ஸ்ரீ ரம்யா, இவங்க தங்கச்சியா அக்காவான்னு தெரியல, அக்கா நினைக்கிறேன். இவங்க கூட பார்த்தீங்கன்னா தமிழ்ல 2013வது வருஷம் யமுனா அப்படின்ற ஒரு படம் நடிச்சாங்க. இந்த படத்துக்கு அப்புறம் இவங்களும் தமிழ் சினிமாவில் ஒரு வளம் வருவாங்கன்னு பார்த்தா வந்ததும் தெரியல போனதும் தெரியல அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. பாவம் தங்கச்சியோட நிலைமை அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இவங்களோட இந்த நிலைமைக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த குடிப்பழக்கம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இப்போ என்ன பண்றாங்க ஸ்ரீதிவ்யா அவர்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ கல்யாணம் ஆகி செட்டில் ஆகலாம் அப்படின்ற ஒரு பிளான்ல
எந்த படத்துலையும் கமிட் ஆகாமல் இருக்கிறாங்களாம் அம்மணி. அதனால மெய்யழகன் படத்துக்கு அப்புறமா ஸ்ரீதேவி அவர்கள் பெருசா வந்து எந்த படத்துலையும் கமிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. அப்படியே கமிட் ஆனாலும் சின்ன சின்ன கெஸ்ட் ரோல் மாதிரி பண்ணிட்டு போயிடுவாங்க. ஏன்னா குடும்ப வாழ்க்கையை நோக்கி போறாங்க. சினிமால டேய் நான் பட்டதெல்லாம் போதண்டா என் ஆளை விடுங்கடா அப்படின்ற அளவுக்கு அவங்களோட மனநிலை இருக்கு. இப்போ இந்த லிஸ்ட்ல இரண்டாவதா சொல்ல போற இன்னொரு நடிகை யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு சூப்பர் ஸ்டார் நடிகை அப்படின்ற மாதிரி சொல்லலாம். வேற யாரும் இல்ல, நடிகை ஸ்ரீதேவி அவர்கள் தான். அதாவது ஸ்ரீதேவி அவர்கள் கோலிவுட்ல இருந்து பாலிவுட்டுக்கு போய் அங்க சூப்பர் ஸ்டாரான ஒரு நடிகை. இது வந்து அவ்வளவு சீக்கிரம் சாத்தியமே கிடையாது. நம்ம தமிழ் சினிமால இருந்து போய் அங்க போய் சூப்பர் ஸ்டார் இமேஜ்ல ஜொலிச்ச ஒரே நடிகை, கடைசி நடிகை இவங்க மட்டும் தான். கடைசி நடிகர்னு கூட வச்சுக்கோங்களேன். வேற எந்த ஆண் நடிகரும் சாதிக்காத ஒரு விஷயத்தை ஸ்ரீதேவி அவர்கள் அங்க சாதிச்சாங்க. அது வந்து எப்படியோ போனி கபூர் அவர்களை ஈர்க்கப்பட்டு அதுக்கப்புறம் போனி கபூர் அவர்களை திருமணம் பண்ணிட்டாங்க. ஆனா எதிர்பாராத விதமா தன்னோட 54வது வயதுல அவங்க இறந்துட்டாங்க. ஸோ இறந்ததுக்கு அப்புறமா அவங்கள பத்தி ஏகப்பட்ட ரூமர்ஸ், ஏகப்பட்ட நிறைய கிசுகிசுகள் வெளில வந்தாலுமே கூட இவங்களை பற்றி ரொம்ப அதிரும் விதமாக ரொம்ப அதிர்ச்சிகரமான ஒரு தகவல் வந்து வந்தது. அந்த தகவல் வந்து நானா கதை கட்டி சொல்லலை. இவங்க கூடிய சின்ன வயசில் சகநடியாக நடித்த குட்டி பத்மினி அவர்கள் அவங்களோட ஒரு பேட்டியில் வந்து சொல்லியிருந்தாங்க. அது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது கேட்கும்போது. அது என்ன மேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீதேவி அவர்களோட இறப்புக்கு காரணம் அவங்களுக்கு இருந்த ஒரு அதிகப்படியான குடிப்பழக்கம் தான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இதை கேட்கும்போது கண்டிப்பாக எனக்கே ஷாக்கிங்காக இருந்தது. அதுக்கப்புறம் அதை நியாயப்படுத்தும் விதமாக ஒரு சில இன்சிடென்ட்ஸ் வந்து அவங்களோட பேட்டியில் சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் கேட்கும் போது தான் எனக்கு பதபதப்பாக இருந்தது. அது என்ன மேட்டர்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீதேவி அவர்கள் சின்ன வயசில் ஒரு சைல்டு ஆர்டிஸ்டாக இருந்து அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு கதாநாயகியாக, முழுநீள கதாநாயகியாக மாறும்போது பார்த்தீங்கன்னா அவங்களோட மார்க்கெட் வந்து எங்கேயோ போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா அன்னைக்கு காலகட்டத்தில் வளர்ந்து வந்த நடிகர்களான ரஜினி மற்றும் கமல் கூட இவங்க சேர்ந்து நடித்த படங்கள் எல்லாமே பட்டைய கலப்பிச்சு சரியான பிளாக் பஸ்டர் படம். அது மட்டும் இல்லாமல் ரஜினி, கமல் இவங்க ரெண்டு பேரையும் தாண்டி ஸ்ரீதேவி அவர்களுக்குன்னு ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸ். சினிமாவில் இருக்கிற அத்தனை தயாரிப்பாளரும் இயக்குநர்களும் ஸ்ரீதேவி எப்படியாவது போடணும் நம்ம படத்தில் அப்படின்ற மாதிரி கங்கணம் கட்டுன்னு சுற்றி இந்த காலகட்டமாக அது. ஸோ அந்த நேரத்தில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீதேவி அம்மா அவர்கள் ஒரு பிளானை பண்ணியிருக்காங்க. என்ன பிளான்னா, நம்ம பொண்ணு இப்போ தான் வளர்றா, ஸோ நம்ம பொண்ணை வந்து இந்த நேரத்தில் கல்யாணம், கச்சேரி, காது குத்து அப்படின்ற மாதிரி இவளை கழட்டி விட்டு குடும்ப வாழ்க்கைக்குள்ள தள்ளணும்னா அதுக்கப்புறம் இவ எப்படி பெரிய நடிகையாகி எப்படி கோடி கோடியாக சம்பாதிப்பா அப்படின்னு சொல்லி தான் பொண்ணை தன்னோட கண்ட்ரோல்லே வச்சுக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக என்ன பண்ணியிருக்காங்க தெரியுங்களா, ஸ்ரீதேவி அவர்களை குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக்கியிருக்காங்க. அவங்களோட சொந்த அம்மாவே அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இதை நான் சொல்லலைங்க, நடிகை குட்டி பத்மினி அவர்கள் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காங்க. இந்த காலகட்டத்தில் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீதேவி அவர்கள் சினிமா வாழ்க்கையிலிருந்து கொஞ்சம் டைவர்ட் ஆகி நம்ம உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் கூட காதலில் கிசுகிசுக்கப்பட்டாங்க. அந்த காலகட்டத்தில் இந்த விஷயம் தெரிஞ்சு போய் நம்ம ஸ்ரீதேவி அவர்களோட அம்மா வந்து இதுக்கும் ஏதோ ஒரு சதி பண்ணி ரெண்டு பேரையும் பிரிச்சு விட்டதா சொல்லப்படுது. ஆனால் அதுக்கு முக்கியமான காரணம் வந்து அந்த காலகட்டத்தில் கமல் அவர்கள் ஸ்ரீதேவி அவர்கள் மேலே காதல் வகைப்பட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்ன உடனே கமல் அவர்கள் பிரிந்து விட்டார். பிரிஞ்சதுக்கு அப்புறம் தான் வாணி கணபதி அவர்களை திருமணம் பண்ணி கமல் அவர்கள் செட்டில் ஆயிட்டாரு. ஆனால் ஸ்ரீதேவி அவர்கள் அந்த காலகட்டத்தில் திருமணமே பண்ணல. ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னொரு பயங்கரமான இன்சிடென்ட் என்ன தெரியுங்களா, ஒரு நாளும் ஷூட்டிங் முடிச்ச உடனே ஒரு ஒயின் பாட்டில் அவங்க அம்மா கையிலேயே வச்சிருப்பாங்களாம். ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்த உடனே ஸ்ரீதேவி அவர்களுக்கு ஊற்றி கொடுப்பாங்களாம், குடி அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகி ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் குடி இல்லாமல் தூக்கமே கிடையாதுப்பா, எனக்கு குடிச்சாதான் தூக்கம் வரும் அப்படின்ற அளவுக்கு அவங்களோட மைண்ட் செட் மாறி போச்சு. ஸ்ரீதேவி அவர்களோட மைண்ட் செட் மாறி போச்சு. ஸோ அந்த மாதிரி பழக்கத்தை விட முடியாதனால தான் இந்த துபாயில் அவங்களோட மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போகும்போது கூட அவங்க போதையில் தான் இருந்தாங்க, உடம்புல ஆல்கஹால் இருந்தது அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லாம் கூட சொல்லிச்சு. ஸோ அவங்களோட இறப்புக்கு இந்த மாதிரி அன்கான்சியஸாக போனதுக்கு முக்கியமான காரணமும் இவங்க அடித்த சரக்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ சரக்கு வந்து ஒரு மனுஷனோட வாழ்க்கை எப்படிலாம் கெடுது பாருங்க. அதனால குடியில இருந்தும் விலகுங்க, குடியை என்கரேஜ் பண்றவங்க கிட்ட இருந்தும் விலகிடுங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது எப்பவுமே. இந்த லிஸ்ட்ல நம்ம மூன்றாவதா யாரை பத்தி பேசலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நடிகை நமிதா அவர்கள். இந்த நமிதா அவர்கள் கூட ஆரம்ப கட்டத்துல ஒரு ஹீரோயினா வரும்போது யாருக்குமே கிடைக்காத மிகப்பெரிய வாய்ப்பு. ஏன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கூட ஜோடியா போட்டு நடிக்கிறது, சரத்குமார் அவர்களோட நடிக்கிறது, சத்யராஜ் கூட நடிக்கிறதுன்னு அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல முன்னணி நடிகர்களோட இவங்க ஹீரோயினா நடிச்சாங்க. இதுக்கப்புறம் சின்ன பசங்க கூட நடிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு வந்து சின்ன பசங்களாம் ஒரு 5 அடி தான் இருப்பானுங்க. ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா அப்பவே கிட்டத்தட்ட ஒரு 5.25 அடி இருப்பாங்க. அதனால இவங்களுக்கு வந்து கரெக்டான ஹீரோ வந்து பெருசாக யாருமே செட் ஆகலை. பட் இருந்தாலும் இவங்களோட காலகட்டம் ரொம்ப நல்லாவே போச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவேன். ஏன்னா சரத்குமாரும் ஒரு முன்னணி நடிகர், சத்யராஜும் ஒரு முன்னணி நடிகர், விஜயகாந்தும் ஒரு சூப்பர் கேப்டன் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அந்த மாதிரி அவங்க வாழ்க்கை வந்து நல்லா போயிட்டு இருந்தது. போயிட்டு இருக்கும்போது நல்லா பணம் சம்பாதிக்கும் போது இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு படம் தயாரிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு தவறான முடிவு எடுக்கிறது. இந்த படத்தை வந்து தயாரிக்கிறதுக்கு நிறைய பணம் வேணும். அது என்ன பண்ணணும், நான் சம்பாரிச்ச பணத்தை எல்லாத்தையும் பாம்பேல போய் நான் ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்றேன். ஏன்னா ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ணா ஒரு காசு வந்து 3 மடங்கா மாறிடும் இல்லைங்களா. அது என்ன ஒரு காசு, இவங்க சம்பாரிச்ச காசு அத்தனையும் 3 மடங்கா மாறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எவனா ஆசை காமிச்சு இவங்க சம்பாரிச்ச முக்காவாசி பணத்தை கொண்டு போய் மும்பைல ரியல் எஸ்டேட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு சொல்லி போய் கூட்டு போய் ஏமாத்தி விட்டானா. இதுக்கப்புறம் என்னாச்சு, போட்ட காசெல்லாம் போச்சு, பயங்கர டிப்ரெஷன். அம்மனிக்கு டிப்ரெஷன்ல இருந்து வெளில வரணும், திருப்பி பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க டிப்ரெஷன்ல இருக்கும்போது இந்த பீட்சா சாப்பிட்றது, நடுராத்திரியில வந்து கட்டிங் போடுறது, அந்த கட்டிங்க்கு சைட் டிஷ்ஷாவே பீஸாவை சாப்பிட்றது, அதுக்கப்புறம் சரக்குக்கு தான் வந்து பீஸா சைட் டிஷ், அதுக்கப்புறம் பீஸாவுக்கு தான் சரக்கே சைட் டிஷ் அப்படின்ற அளவுக்கு ராவா குடிச்சு கிட்டத்தட்ட 97 கிலோ வந்து இவங்க உடம்பு ஏறிடுச்சான். ஏறினதுக்கு அப்புறம் என்ன பண்றது, தைராய்டு, பிசிஓடி போன்ற பெண்களுக்கு வரக்கூடிய அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் வந்ததுக்கு அப்புறம் பயங்கர டிப்ரெஷன் ஆகிட்டாங்களாம். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக மெடிடேஷன்லாம் பண்ணி அந்த சரக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கைவிட்டு இப்போ கொஞ்சம் வெயிட் லாஸ்லாம் பண்ணி நம்ம நமிதா அவர்கள் நல்லா தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் காலம் போயிடுச்சு பார்த்தீங்களா. அதாவது நீங்கள் என்ன தான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணி எவ்வளோ தான் நீங்கள் அழகாக திரும்பி வந்தாலும்
நீங்கள் எல்லாத்தையுமே மீட்டெடுக்க முடியுமே தவிர உங்களோட ஹெல்த்தையும் நீங்கள் கடந்து வந்த அந்த காலகட்டத்தையும் வந்து உங்களால் மீட்டெடுக்க முடியாது. ஸோ அந்த காலகட்டம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எதை மிஸ் பண்ணாலும் பரவாயில்ல, இன்னைக்கு இருக்கிற இந்த நொடி, இன்னைக்கு இருக்கிற இந்த நாள், இந்த நேரத்தை மிஸ் பண்ணாதீங்க. என்னென்ன செய்யணும் அப்படின்னு நினைக்கிறத இன்றே செய்யுங்க, நன்றே செய்யுங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி காலகட்டத்தை மிஸ் பண்ணனால தான் நமிதா அவர்களால் இப்போ மறுபடியும் தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய என்ட்ரி கொடுக்க முடியாமல் ஏதோ கிடைக்கிற வேலையை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. 4வது நடிகை ஸ்ருதி ஹாசன் அவர்கள், அதாவது இவங்க தமிழ் சினிமாவில் இருக்கிறாங்கன்னு தான் பேர், இவங்க அப்பா கமலஹாசன் தான் பேர். ஆனால் வச்சுக்கிற பாய் ஃப்ரெண்டெல்லாம் பாருங்க, இவங்களெல்லாம் எங்கேருந்து பிடிச்சாங்க, எந்த காட்டிலேருந்து பிடிச்சாங்கன்னே தெரியாது. எல்லாம் ஒரு மாதிரி வினோதமாக இருப்பானுங்க. பார்த்தா எங்கேயோ போகிறேன், ஏதோ பப்பில் போகிறேன், அங்கே பிடிச்சேன், எங்கேயோ வெளிநாட்டுக்கு டூர் சுற்ற போகிறேன், அங்கே போய் பிடிச்சேன், அதுக்கப்புறம் எக்ஸிபிஷனுக்கு டிக்கெட் வாங்கும்போது கவுண்டரில் டிக்கெட் குடிச்சி ஊற்றுனுந்தான், ஸோ அங்கே பிடிச்சேன் அப்படின்ற மாதிரி இவங்க எவனையாவது பிடிச்சின்னு வந்து அப்பப்போ சோசியல் மீடியா இன்ஸ்டாகிராமில் வீடியோஸை போடுவாங்க. அவனும் போதா வரைக்கும் சரி இவன் நடிகாமல் இவ கூட சேர்ந்து நம்மளும் பாப்புலர் ஆகலாம்னு அவனுக்கு ஒரு 3 மாதம் கான்ட்ராக்டில் கூட இருந்துட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு போயிடுவானுங்க. இப்படி தான் ஸ்ருதி ஹாசன் அவர்களோட வாழ்க்கை இன்னி வரைக்கும் போயிட்டு இருக்குது. இதை வந்து கமல் கண்டிக்கிறதும் கிடையாது, கண்டிச்சா அவரை இவங்க கண்டிப்பாங்கல்ல, அதனால கண்டிக்கிறது கிடையாது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறனால தான் இவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, ஒரு காலகட்டத்தில் வரவன் எல்லாம் நம்ம கிட்ட 3 மாதம் எடுத்துட்டு ஓடி போயிடுறானே, நம்ம நடிகைன்றனால வரான், அதுக்கப்புறம் கண்டிக்கிறானுங்களே, என்ன பண்றது அப்படின்னு சொல்லி ஒரு காலகட்டத்தில் எவனுமே இல்லாதனால நம்ம விஸ்கிக்கு அடிமையாயிடும் அப்படின்ற மாதிரி விஸ்கிக்கு அடிமையாயிட்டாங்களாம் இவங்க. ஏன்பா விஸ்கி நடக்கிற அப்படின்னு வடிவேல் அப்படி வரும்ல, அதுதான் ஞாபகம் வருது. ஸோ அந்த மாதிரி விஸ்கிக்கு அடிமையானவங்க எப்படி எந்த லெவல் அடிமையானாங்க தெரியுங்களா? விஸ்கி சாப்பிடலன்னா எனக்கு தூக்கமே வராதுங்க. உதாரணத்துக்கு இந்த மாஸ்டர் படத்தில் வர விஜய் அவர்கள் ஜாக் டேனியல்ஸ் எப்ப பாரு குடிச்சுக்கிட்டு படுத்து கிடப்பாரு பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி உங்களோட லைஃப் ஸ்டைல் போயிருக்கு. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு சில வருஷங்கள் கடந்ததுக்கு அப்புறம் தான் அடடா நம்ம ராவா குடிச்சு நம்மளோட கெரியரும் காலி, நம்மள எவனும் கண்டுக்கவும் மாட்டானே அப்படின்ற மாதிரி தூக்கத்துல இருந்து முழிச்சுக்கிறாங்க. உடனே ஓகே அடுத்த லவ் தேடுவோம், அதுக்கு முன்னாடி இந்த விஸ்கியை நம்ம தூக்கி போடுவோம் அப்படின்ற மாதிரி குடிச்சது போதும்டா பிரேக்கப் பண்ணுடா அப்படின்ற மாதிரி விஸ்கியை பிரேக்கப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரிலேஷன்ஷிப் உள்ள வந்தாங்களாம். இப்போ எப்படி அதை சமாளிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடிக்கணும்னு முடிவாயிடுச்சு, விஸ்கியை தான் குடிக்க முடியல, நான் ஆல்கஹாலிக் பீரை குடிக்கலாம் அப்படின்ற மாதிரி இப்போ பீரை குடிச்சு அவங்க சமாளிச்சுட்டு இருக்காங்களாம். பாருங்க எந்த அளவுக்கு விஸ்கி உங்களோட வாழ்க்கையை விஸ்கி ஆகிடுச்சுன்னு. ஸோ இவர்களை தொடர்ந்து 5வதா சொல்ல போற இன்னொரு நடிகை யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க பீரே ராவடிப்பாங்க. எங்க பீரை ராவாடி இல்லாமல் எப்படி எனக்கு சரியா தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சா கொஞ்சம் சொல்லுங்க. ஏப்பா குடிக்காதப்பா, தெரிஞ்சாலும் சொல்லாத, நான் தெரிஞ்சுக்க விரும்பல. அதாவது நம்ம ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் ஒரு பியர் விரும்பி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொரோனா காலகட்டத்தில் இந்த லாக்டவுன் போட்டப்போ இங்க இருக்கிற குடியார பதருங்க எல்லாருமே ஒரு பதபதிச்சு போயிட்டாங்க. ஐயோ நீ என்ன வேணாலும் பண்ணு, நீ எதை வேணாலும் போடு, ஒயின் ஷாப்பை போடாது, ஐயோ ப்ளீஸ்யா நாங்கள் வந்து 1 வருஷம் கூட லாக்டவுன் போடு, இல்லை வாழ்க்கை ஃபுல்லாக நீ லாக்டவுன் போடு, நாங்கள் குச்சி வீட்டிலே படுத்து டிவி பார்த்துன்னு தயவு செய்து விட்டுரு அப்படின்ற மாதிரி பல குடிமகன்கள் கதறின காலகட்டம் தான் அது. அந்த காலகட்டத்தில் ரம்யா கிருஷ்ணன் அவர்களால் கதற முடியல, ஏன்னா வெளியில் சொல்ல முடியல, சொன்னாதான் வீடியோ எடுத்து போட்டுறானுங்களே அப்படின்றனால என்ன பண்ணாங்க, டேய் வண்டி ஏறா பசுபதி, வண்டியை கட்டுறா, நம்ம நேராக பாண்டிச்சேரிக்கு போவோம்னு சொல்லி பாண்டிச்சேரியில் போய் கிட்டத்தட்ட 2-3 கேஸாம், அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 99 பாட்டில் 96 பாட்டில் பீர் பாட்டில் எடுத்துக்கிட்டு பாண்டிச்சேரியிலேருந்து வரும்போது வசமாக மாட்டிக்கிட்டாங்க போலீஸ் கையில். மாட்டின உடனே போலீஸ் ஒரே ஷாக்கு, மேடம் நீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு எக்கோ கேட்டதுக்கப்புறம் போலீஸ் என்ன பண்ணாங்க, இங்கே பாருங்க உங்களை விடுறதே பெரிய விஷயம், 96 பாட்டில் எங்ககிட்ட கொடுத்துருங்க, நாங்களும் விரக்தியில் தான் இருக்கோம், அதனால அப்படியே கிளம்பிடுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வண்டியை ஓட்டணும் தான் பார்த்தீங்களா இந்த பசுபதி, இவனை வந்து எங்ககிட்ட கொடுத்துட்டு போயிடுங்க, காலையில் வந்து ஜாமீனில் எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி அந்த பசுபதியை மட்டும் தூக்கிட்டு இருக்காங்க, வண்டியை வந்து வீட்டுக்கு விட்டுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி 96 பாட்டில் லிக்கர் பாட்டில் வந்து இவங்க கையில் கிடச்சி அதை எடுத்துகிட்டு போயிட்டு இவங்க எத்தனை லாக்டவுன் போட்டாலும் நான் சமாளிப்பேன் அப்படின்ற அளவுக்கு மிகப்பெரிய பேக்கேஜோட தான் நம்ம ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் பாண்டிச்சேரியிலேருந்து கிளம்பியிருக்காங்க. எந்த அளவுக்கு கட்டிங் வெறி புத்தி கித்தி எல்லாத்துலேயும் ஊறி போயிருந்தா இந்த மாதிரி சரக்கை பேக்கெட் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா வந்திருக்கும். இவங்களை நான் கலாய்க்கலைங்க, இது வந்து ரியாலிட்டியில் நடந்த ஒரு விஷயம், எல்லா நியூஸ் சேனல்லையும் நடந்த விஷயம், என் ஸ்டைலில் சொல்கிறேன், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இதே மாதிரி 6வது நம்ம ஸ்ரேயா சரண் அவர்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்ற மாதிரி சொல்லலாம், ஒரு மிகப்பெரிய ஒரு பார்ட்டியில் வந்து அட்டன் பண்ணி ரோச்சராய மாணவன் அப்படின்ற அளவுக்கு சந்தி சிரிச்ச ஒரு கதை தான் இது. ஏன்னா இப்போ இவங்க குடிக்கிறாங்களா இல்லையான்னு தெரியல, சத்தியமாக இவங்க குடியாமல் இருக்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது, ஏன்னா கல்யாணம் பண்ணினதே ஒரு வெள்ளக்காரன் தான், அது எப்படி குடியாமல் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு கேள்விக்குரிய எழுப்பலாம், அது நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம். ஸோ அதெல்லாம் நம்ம எதுக்கு வளரணும், நானே குஷ்ணா மாதிரி வளர்ந்துக்கிறவங்க. ஸோ அதாவது மேட்ரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 12 வருடத்திற்கு முன்னாடி நம்ம ஸ்ரேயா சரண் அவர்கள் என்ன பண்ணாங்க, ஒரு 4-5 சவுகார்பேட்டை சேட்டுங்க கும்பலெல்லாம் கூட்டிக்கிட்டு எங்கேயோ போய் பார்ட்டி பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி பார்ட்டி பண்ண போய் அந்த பார்ட்டியில் ஃபுல்லாக சரக்கு போட்டு இவங்க பண்ண கலாட்டா வந்து சோஷியல் மீடியாவில் அம்பலமாகி விட்டது. ஏன் இங்கே இருக்கிற ஒரு மிகப்பெரிய யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் வந்து அதை ஃபோட்டோவை எடுத்து ரிலீஸ் பண்ணி இவங்களை கீழ்ட்டானுங்க. அதனால இவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று வச்சாங்க தெரியுங்களா, என்ன தெரியுங்களா வச்சாங்க, இங்கே பாருங்க நான் குடிக்கவே இல்லைங்க, குடிக்காமல் சும்மா தாங்க நான் ஆடினிருந்தேன், நீங்கள் குடிச்சிங்கன்னு சொன்னீங்கன்னா பாட்டில் ஏதாவது பார்த்தீங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கையில் பாட்டில் இல்லை, ஆனால் இவங்க பக்கத்தில் நின்றுட்டு இருந்த ரீமாசின் கிட்ட ஒரு 2-3 பியர் பாட்டில் இருந்ததை எல்லாருமே பார்த்து பாட்டில் அங்கே இருக்குது, அவகிட்ட இருந்து கூட நீ வாங்கி குடிச்சிக்கிறான்ல அப்படின்ற மாதிரி செமகலா கலாச்சாங்க 12 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் இன்றைக்கி மாதிரி சோஷியல் மீடியா அன்றைக்கி ரொம்ப ஃபேமஸாக இல்லாதனால அது பெருசாக அப்படியே கண்டுக்கப்படலை. ஆனால் சரியான குடி குடிச்சிட்டு தான் அந்த மாதிரி ஒரு ஆட்டம் போட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய சர்ச்சை ஒன்று வந்தது. அந்த சர்ச்சை வந்து இப்போது கொஞ்சம் ஊற்றி மூடப்பட்டு விட்டது. இதை கேட்கும்போது ஒரு சில பேர் சொல்லுவாங்க, ஏப்பா இப்போ தான் அவங்க கல்யாணம் ஆகி நிம்மதியாக குழந்தை குட்டியோடு இருக்கிறாங்க, இவங்களை எதுக்கு எடுக்கிற அப்படின்ற மாதிரி அக்கறையாக கேட்பாங்க. அவங்க எல்லாரையும் நான் பார்த்து கேட்குற கேள்வி என்னென்னா,
இந்த வீடியோ தெரிஞ்சதானே உள்ள வந்து கேட்குறீங்க. கேட்டதுக்கு அப்புறம் என்ன கேள்வி கேட்கறது நியாயமா? சொல்லுங்க பார்ப்போம். அதனால ஸ்ரேயா சரண் அவர்களும் ஒரு காலகட்டத்தில் ராவா கட்டிங்க போட்டு ரே பார்ட்டியில் இருந்தாங்க அப்படின்ற ஒரு கதையும் நம்ம எல்லாம் மறந்துட்டு இருப்போம்ல, அதை நான் ஞாபகப்படுத்தி விட்டேன். இப்போ 7வது நம்ம நடிகை ஊர்வசி அவர்களை பற்றி பேசி முடிச்சிருவோம். ஏன்னா ஏற்கனவே ஒரு சில வீடியோக்களில் நான் சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் இவங்க குடிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்ற ஒரு காரணத்தை இவங்க எப்படி முன் வச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாருங்க, நான் ஆரம்பத்திலலாம் ரொம்ப ஒழுக்கமாக தாங்க இருந்தேன். இந்த கல் குடிக்கிறது இளநீ கூட குடிக்க மாட்டாங்க, அந்த அளவு நான் ஒழுக்கமாக தான் இருந்தேன். இந்த மனோஜ் கே ஜெயன் அப்படின்ற ஒருத்தர் கல்யாணம் பண்ண சக நடிகர், இவரோட வீட்டில் கல்யாணம் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது, நைட் ஆனால் குடும்பமே உட்காந்து ஒன்னா டேபிள் மேலே உட்காந்து சரக்கு ஊற்றி குடிச்சுன்னு இருப்பாங்க. இப்பேற்பட்ட ஒரு ஃபார்வர்டான குடும்பத்தில் போய் நான் வாக்கப்பட்டுட்டேனே அப்படின்னு ஃபர்ஸ்ட் எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. அதுக்கப்புறம் போக போக இவனுக்கு டெய்லி இதே ஒரு பழக்கமாக வச்சுருந்தானுங்க. போதா குறைக்கு என்னையும் கூப்பிட்டு ஒரு கட்டிங்க போட அப்படின்ற மாதிரி குடிப்பழக்கத்தை இவனுக்கு ஆரம்பித்து வச்சது இந்த குடும்பத்துக்கு தான். கிட்டத்தட்ட ஒரு 2000வது ஆண்டு நான் இவரை கல்யாணம் பண்ணேன். அன்னிலிருந்து நான் குடிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் காலப்போக்கில் டெய்லி குடிச்சு நான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆல்கஹாலிக் அடிக்ட் ஆகிட்டேன். ஆனால் இதில் ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுங்களா, மனோஜ் திருந்திட்டாரு. நான் மட்டும் தான் குடிச்சுனே இருக்கிறேன். இதை பார்த்த என் பொண்ணும் என் கூட இல்லை, அவளே என்னை விட்டுட்டு போயிட்டா. ஏன்னா நான் ரொம்ப குடிக்கிறேன்னு என் பொண்ணு என் கூடவே இல்லை. இதுக்கப்புறம் தனிமையில் இருந்த நான் 2013வது வருஷம் ஒரு மிகப்பெரிய பில்டரான சிவபிரசாத் அப்படின்றவரை நான் திருமணம் பண்ணிக்கிட்டேன். திருமணம் பண்ணிக்கிட்டு இன்னைக்கு எனக்கு ஒரு பையனும் இருக்கான். நான் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அதே மாதிரி மனோஜ் கே ஜெயனும் என்ன டிவோர்ஸ் பண்ணதோன்னு 2011வது வருஷம் ஆஷா அப்படின்றவங்களை திருமணம் பண்ணி செட்டில் ஆகிட்டாரு. இருந்தாலும் நான் குடிக்காம தான் இருந்தேன். என்ன குடியில் தள்ளவனே இந்த ஆள் தாங்க அப்படின்ற மாதிரி இவங்க எப்போ எந்த பப்ளிக் ஈவெண்ட்டில் சரக்கு அடிச்சுக்கிட்டு வந்து கவுந்தடிச்சு விழுந்தாலும் மைக்கு பிடிச்சி ஏங்க குடிக்கிறேன்னு கேட்டால் அது எல்லாம் காரணம் அந்த ஆள் தான் அப்படின்ற மாதிரி ஆதி காலத்திலேருந்து கதையை ஆரம்பிக்கிறாங்க. இதனால தான் மனோஜ் கே ஜெயன் யோசிச்சுனுங்கிறாரு, எதுக்கடா அந்த கட்டிங்க ஊற்றி குடின்னு சொன்னணும்னு. ஸோ இந்த மாதிரி பல நடிகைகளுக்கு பல குடிக்கதைகள் இருந்தாலுமே கூட இந்த குடிப்பழக்கம் அப்படின்றது ரொம்ப நல்ல பழக்கம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக கிடையாது. இருந்தாலும் இந்த ஒயின் ஷாப்பை ஏன் கவர்மெண்ட் மூட மாட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மூணுனா அவன் பைத்தியம் பிடிச்சி ரோட்டில் சுத்த போய் கண்டதை குடிச்சு அவன் செத்து போயிடுவான் அப்படின்றனால தான் கவர்மெண்ட் மூடலைன்னு ஒரு சப்பக்கட்டும் கட்டுறாங்க. ஆனால் இதை நிறுத்துறதுக்கு பல வழிகள் இருக்குது. என்னதான் நிறுத்துறீங்க நிறுத்தலை அப்படின்றதையும் தாண்டி திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது அப்படின்ற மாதிரி நம்மளா மாறினாதான் உண்டு. இவங்க யாரும் நம்மளை மாற்றவும் மாட்டானுங்க, அது அவங்களோட வேலையும் கிடையாது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நம்மளை நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட்டில் போட்டு வழக்கம் போல் சினிமா சீரியல்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.